ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அஷ்டோத்தரத்தில் 96வது திருநாமம் ஓம் ஸ்ரீ சாயி சாதுமானச பரிசோதகாய நமக என்பது. சாதுக்களின் மனதை தூய்மைப்படுத்துகிறவரை வணங்குகிறேன் என்று இதற்கு பொருள். பாபாவை பொறுத்தவரை சாதுக்கள் என்பவர்கள் துறவிகள் மட்டும் கிடையாது. ஆன்மீக பாதையிலே முன்னேற விரும்புகிறவர்கள் அனைவருமே சாதுக்கள்தான். அப்படி ஆன்மீக பாதையிலே நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்றால் நம் மனது தூய்மையாக வேண்டியது மிகவும் அவசியம். மனதை எப்படி தூய்மைப்படுத்துவது? அதற்கு சுவாமி காட்டும் ஒரு சிறந்த வழி நாம ஜபம், நாமஸ்மரணம். கடவுளின் பெயரை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருங்கள் என்கிறார். அது மட்டுமல்ல, அப்படி சொல்லும் பொழுது அந்த உருவத்தை தியானிக்கவும் வேண்டும். அதாவது ஆண்டாள் சொன்னாள் அல்லவா, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க என்று. அதே போல் நாம் வாயினால் கடவுளின் நாமத்தை ஜபித்து மனதினால் சிந்திக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நம் மனதிலே தீய எண்ணங்கள் எதுவும் எழாது. தீய எண்ணங்கள் எழாமல் இருந்தாலே அந்த இடம் சுத்தமாகத்தானே இருக்கும். அழுக்கு வராது என்றால் சுத்தமாக இருக்கிறது என்றுதானே அர்த்தம். அழுக்காக இல்லை என்பதும் சுத்தமாக இருக்கிறது என்பதும் ஒரே பொருள்தானே. ஆக நம் மனதிலே தீய எண்ணங்கள் எழாமல் இருப்பதே அதை தூய்மைப்படுத்துவது தான். அப்படி தீய எண்ணங்கள் எழாமல் இருக்க வேண்டும் என்றால் மனதை வேறு நல்ல விஷயத்திற்கு திருப்ப வேண்டும். அதாவது இறை நாமஸ்மரணத்திற்கும் இறை உருவத்தை தியானம் செய்வதற்கும் அந்த மனதை பழக்கப்படுத்த வேண்டும். அப்படி படுத்தும் பொழுது அந்த மனது தூய்மையாகும். சுவாமி நமக்கு அதைத்தான் செய்கிறார். நம்மை அப்படி நாமஸ்மரணத்திற்கும் தியானத்திற்கும் நம்மை பழக்கப்படுத்தி சாதுக்களின் யாரெல்லாம் ஆன்மீக வழியில் முன்னேறி செல்ல விரும்புகிறார்களோ அவர்களுடைய மனதையெல்லாம் அவர்களை நாமஸ்மரணம் செய்ய வைத்து தியானம் செய்ய வைத்து அவர்கள் மனதை தூய்மையாக்குகிறார். அப்படிப்பட்டவரை வணங்குகிறேன். ஓம் ஸ்ரீ சாயி சாதுமானச பரிசோதகாய நமக.